கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதி. ஆபகூக் 1:5ஆம் வசனத்தின் பின்பகுதி. விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே எவ்வளோ விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்க கூடாத, நம்பக்கூடாத ஒரு கிரியையை நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கிரியை செய்கிற தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்லுகிறார், யோவான் 9ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்திலே, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மேலும் அதே அதிகாரம் 4ஆவது வசனத்தில், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருக்கும்போது நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒளியா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒளி உள்ளதாக இருக்கும், அதாவது வெளிச்சம் உள்ளதாக இருக்கும். வெளிச்சம் என்றாலே அது பகற்காலம். அவர் கிரியை செய்கிறதற்கு ஏற்ற பகற்காலமாக காணப்படுகிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கிரியை நிச்சயமாக வெளிப்படும். இதே அதிகாரத்திலே இந்த காரியங்கள் பேசும்போது ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோவான் 9ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசுவும் சீஷர்களும் போகும்போது ஒரு பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை பார்க்கிறார்கள். அவனை பார்த்த உடனே சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிற வார்த்தை, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் என்று. அப்படி என்றால் அவர்களுடைய பார்வையிலே அவன் பாவம் செய்ததுனால் அவனோ இல்லை அவனுடைய பெற்றோர்களோ ஏதோ பாவத்தின் விளைவாகத்தான் இவன் இந்த குருடனாக பிறந்திருக்கிறான் என்று அவர்கள் நினைத்து ஆண்டவரிடம் கேட்கிறார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார் 3ஆவது வசனத்திலே, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவன் குருடனாய் பிறந்தது, அதாவது இவன் பிறவியில பர்த்திலேயே அவனுக்கு கண் பார்க்க முடியாம அவன் பிறந்திருக்கிறான், ஒரு குறை உள்ளவனாக பிறந்திருக்கிறான். இவன் இப்படி பிறந்ததுக்கு இவன் காரணம் அல்ல என்று சொல்லுகிறார். தேவனுடைய மகத்துவம் வல்லமை அவனிடத்தில் வெளிப்படும்படிக்கு, தேவனுடைய கிரியை அவனிடத்தில் வெளிப்படும்படிக்கு அவன் இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டான் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமும் 4ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்திலே, ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நானே செய்கிறேன், நானே எல்லாவற்றையும் செய்கிறேன் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கிரியைகளையுமே நானே செய்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தில், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய ஆளுகை, அவருடைய அதிகாரம், அவருடைய அந்த வல்லமை நம்மேல வரும்போது நம்மிடத்தில் வெளிப்படுகிற கிரியை எல்லாம் அவ்வளோ ஒரு நம்மாலே நம்ப முடியாதவைகளா, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களாலே நம்ப முடியாதவைகளா, அவ்வளோ ஒரு மகத்துவமான கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படும். நான் அவருடைய பிள்ளைகளிடத்தில் எல்லா கிரியைகளையும் நடத்தி வருபவர் அவர்தான் என்பதை இந்த வசனம் மூலமாக நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலுமே அப்படித்தான். இந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக குறைவுகள் இருக்கலாம். ஒருவேளை ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கிறவர்களா, பேசுகிறவர்களா, கேட்குறவர்களா இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய மகத்துவங்களை, அவருடைய வல்லமைகளை நம்ம அறிந்து கொண்டவர்களாக, காண்கிறவர்களாக, உணர்ந்தவர்களாக நம்ம இருக்கிறோமா? இன்னும் அப்படி இல்லாமல் நம்ம வெறும் ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அதுவும் நமக்கு ஒரு குறைவு தான். அது மட்டும் நம்ம ஃபிசிக்கலாக கூட நம்ம சிறு வயதிலிருந்தே ஒரு பலவீன பாண்டமாக இருக்கலாம், சில வீக்னஸ் நமக்கு இருக்கலாம், நம்ம அறியாமை உள்ளவர்களாக இருக்கலாம், பயப்படுகிறவர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி காரியங்கள் நமக்கும் ஒரு குறைவாக தோன்றும். நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் மத்தியிலும் நம்மிடத்தில் அது ஒரு குறைவு போல வெளிப்படும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காரியத்தில் அவருடைய கிரியையை விளங்கும் என்று. ஆண்டவர் அதை கிரியை நடத்தும் போது நாம எதிர்பார்த்திராத ஒரு
ஒரு ஆச்சரியமான கிரியையாக அது மாறும். இந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியத்தை நம்ம பார்த்தோம் என்றால் யோவான் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். பாருங்கள், இயேசு கிறிஸ்து தரையிலே துப்பி அந்த உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அதை அவனுடைய கண்களிலே பூசி, நீ போய் கழுவு என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். அவனும் கீழ்ப்படிந்து நடந்து செல்கிறான் அந்த இடம் வரைக்கும். அந்த கீழ்ப்படிதலில் தான் விசுவாசம் ஏற்படுகிறது. அவன் வெறுமனே செல்லவில்லை, அந்த சேறு பூசப்பட்ட அந்த சேரை சுமந்து கொண்டே அவன் செல்கிறான். அவனுக்கு அது ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஏற்கனவே அவன் குறைவுள்ளவனாக இருக்கிறான். அதோடு சேர்ந்து அந்த சேறு பூசப்பட்டவனாக அவன் கடந்து போய் அங்கே போய் கழுவி பார்வை அடைந்தவனாக திரும்பி வருகிறான். அந்த குறைவின் பாதையிலும் அவன் கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடந்ததுனாலே அவனுக்கு தேவனுடைய கிரியை அங்கே வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அவன் நினைத்திருந்தால் ஒரு வார்த்தையை சொல்லி அவனை சுகப்படுத்தி இருக்கலாம். இல்லை என்றால் அவனுடைய கைகளை அவனுடைய கண்களில் வைத்து அவனை பார்வையடை பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யவில்லை. அவர் செய்ய போகிற அந்த கிரியையுடைய அந்த ஒரு மதிப்பு, அதோட வேல்யூ நமக்கு தெரிய வேண்டும் என்றால் அது சில பாதைகளின் மூலமாக நடத்தினால் மட்டுமே தான் நம்ம அதோட மதிப்பை உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தரை நம்ம அந்த அளவுக்கு கனப்படுத்த மகிமைப்படுத்த முடியும். அவரை அந்த அளவுக்கு நம்ம சார்ந்திருக்க முடியும். உளையான சேற்றிலிருந்து ஆண்டவர் நம்மையும் தூக்கி எடுத்து ரட்சித்திருக்கிறார். இருந்தாலும் இன்னும் ஏன் நமக்கு இந்த மாதிரிப்பட்ட நெருக்கம், ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த மாதிரிப்பட்ட பாடு என்று நாம் அநேக வேளையில் நினைக்கலாம். அது கூட நமக்கு இந்த ஒரு சேறு மாதிரி தான் பிரியமானவர்களே. ஆனால் இந்த சேறு எதற்கென்று நம்ம ஆண்டவரிடம் கேட்டால் கர்த்தர் சொல்லுவார், அது ரொம்ப நாளைக்கு அல்ல, அது நிரந்தரமானதல்ல, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான். நாம் அதில் விசுவாசித்து நம்ம நடக்கிறவர்களாக இருந்தால், ஏனென்றால் ஒளியாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பகற்காலம் ஆண்டவர் நமக்கு பகற்காலத்தை கொடுத்திருக்கிறார். அவர் கிரியை செய்யும் காலத்துக்குள்ள நம்மை வைத்திருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நிச்சயத்தோடு நாம் நடந்தோம் என்றால் குறித்த வேளையிலே அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள அந்த சேறு நம்மை விட்டு கழுவப்பட்டு போகும். கர்த்தர் எதற்காக அந்த காரியத்தை அனுமதித்தாரோ அந்த காரியத்தில் நாம் ஒரு விசுவாசிக்க முடியாத, நம்ப முடியாத ஒரு கிரியையை கர்த்தர் நம்மை கொண்டும் பார்க்க வைப்பார். இந்த குருடன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் திரும்பி வருகிறான். அவனை சூழ்ந்திருக்கிற அயலகத்தார் எல்லாரும் பார்க்கிறார்கள், இவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா, அவன் குருடன் அல்லவா, இவன் அவன் தானா, இல்லை அவனுடைய சாயலில் வந்தவனா என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள். பரிசேயர்கள் யூதர்கள் அவனை நம்பவில்லை. அவனை கூப்பிட்டு கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான். அவனுக்கு நடந்த காரியத்தை விவரித்து சொன்ன போதும் அவர்கள் நம்பாமல் அவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து கேட்கிறார்கள். யோவான் 9, 18, 19 ஆகிய வசனங்களிலே அவனுடைய பெற்றோர்களை அழைத்து அவர்களிடம் கேட்கிறார்கள், இவன் உங்கள் பையன்தானா, இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று. இருந்தாலும் அவர்களுக்கு சந்தேகம் தீரவில்லை, நம்ப முடியவில்லை. மறுபடியும் 2வது தரம் அவரிடமே கேட்கிறார்கள். அவன் எவ்வளவோ விவரித்து அதை விளக்கி சொன்ன போதும் அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. அவர்களால் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் பிறந்ததிலிருந்தே ஒரு குறைவோடு இருந்த ஒருவன், அவன் பாவத்தில் இருந்தவன் என்று நினைக்கப்பட்ட ஒருவன் இயேசுவை கண்டு கொள்ளுகிறான், இயேசுவை விசுவாசிக்கிறான். இவனை பார்த்து தான் யூதர்கள் சொல்லுகிறார்கள் 34வது வசனத்தில், முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். முழுவதும் பாவத்தில் பிறந்தவன் என்று நினைக்கப்பட்டவன் கர்த்தரை கண்டு கர்த்தர் அவரிடத்தில் அவரை வெளிப்படுத்துகிறார். அவன் அவரை விசுவாசிக்கிறான். ஆனால் காண்கிறேன் என்று நினைக்கிறவர்கள், அதாவது உண்மையிலேயே கண் பார்வை உடையவர்கள் கர்த்தரை காணவில்லை, அவர்கள் அவரை அறியவில்லை. அவருடைய மனக்கண்கள் குருடாகி இருந்தது. அதை அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது காணாதவர்கள், முடியாதவர்கள், பலனற்றவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், இழிவாக எண்ணப்பட்டவர்கள், அவர்களை எல்லாம் உடையவர்களாக நிறைவுள்ளவர்களாக மாற்றதான் கர்த்தர் வந்திருக்கிறார். தன் பலத்தை சார்ந்து கொண்டு தன்னையே நம்பிக்கொண்டு சுயத்தை நம்பிக்கொண்டு இருப்பவர்கள் அவர்களுடைய மனக்கண்கள் குருடாதான் இருக்கும் என்று, அவர்கள் குருடராக இருக்கிறார்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக நம்ம உணர்ந்து கொள்ளுகிறோம். நம்ம ஒருவேளை நம்முடைய பார்வைக்கும் மற்றவர்களுடைய பார்வைக்கும் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கலாம்.
ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நமக்காக கிரியை செய்யும்போது நம்மாலேயே நம்மை நம்ப முடியாத அளவுக்கு அது பெரிய கிரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த குருடன் சொல்லுகிறான் 32வது வசனத்தில், பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே என்று. உலகம் உண்டானது முதல் கேள்விப்படாத அதிசயமான கிரியை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று அவன் அவ்வளோ கர்த்தரை கொண்டாடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாமும் சொல்லும்படியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். நியாயப்பிரமாணத்தை கற்றறிந்த பரிசேயர்கள் யூதர்களுக்கு மறைக்கப்பட்ட அந்த விஷயம், அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த குருடனுக்கு, பிறவி குருடனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இதே போன்றுதான் பிரியமானவர்களை, தேவனற்றவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய், பாவிகள் என்று எண்ணப்பட்ட புற ஜாதியாகிய நமக்கு கர்த்தர் அவரை வெளிப்படுத்தி நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்துக்கு பின்பும் ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருக்கிறது. அதன் மூலமாக அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் நம்ம நிச்சயமாக காண முடியும். இந்த ஒரு நிச்சயத்தோடு நம்ம நடந்தால் நம்ம வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக இருப்போம். அந்த நிச்சயம் இல்லைன்னா இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த கிரியைகளையும் நம்ம பார்க்க முடியாது. அந்த விசுவாசத்திலே நம்ம வளருவோம். கர்த்தர் நம்ம நம்பக்கூடாத, நம்ம எதிர்பார்த்திராத கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடப்பிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய இருளான பக்கங்களை வெளிச்சமாக்கும்படிக்கு ஒளியாக எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றி அப்பா. தகப்பனே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலுமே நாங்கள் உண்மையை விசுவாசித்த உம்முடைய வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே, நாங்கள் எதிர்பார்த்திராத அப்பா, எங்களால் கூட நம்ப முடியாத அவ்வளோ ஒரு வல்லமையான மகத்துவமான கிரியையை நாங்கள் எங்களுடைய கண்களிலே நாங்கள் பார்க்க அப்பா எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் உம்முடைய நாம மகிமைப்படுவதை நாங்கள் பார்க்கணும் தகப்பனே. அப்படிப்பட்ட கிரியைகள் இனிமேல் இது முதல் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும்படி அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை ஒவ்வொருவரையும் உங்கள் சமூகத்திலே தாழ்த்துக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.